ஓம் சாந்தி. 20-2-2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பதில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த படிப்பில்தான் வருமானம் இருக்கிறது. கேள்வி: ஞானமில்லாத எந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயமும் கூட தடையாக மாறிவிடுகிறது. பதில்: சாட்சாத்காரம் கிடைப்பது. இது மகிழ்ச்சிக்கான விஷயம். ஆனால் சரியான முறையில் ஞானம் இல்லை என்றால் மேலும் குழம்பி விடுவார்கள். யாருக்காவது தந்தையினுடைய காட்சி கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்ளலாம். புள்ளியை பார்க்கிறார்கள் என்றால் என்ன புரிந்து கொள்வார்கள்? மேலும் குழம்பி போவார்கள். ஆகையினால் ஞானமில்லாமல் காட்சி கிடைப்பதினால் எந்த ஒரு பலனும் இல்லை. இதில் மேலும் மாயாவினுடைய தடை ஏற்படுகிறது. பல பேருக்கு காட்சியினால் தலைகீழான போதையும் ஏறிவிடுகிறது. பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். புதியவர்களும் கேட்டீர்கள், பழையவர்களும் கேட்டீர்கள், குமாரர்களும் கேட்டீர்கள். இது பாடசாலையாகும். பாடசாலையில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உருவாக்கப்படுகிறது. சிலர் டாக்டராக, சிலர் வக்கீலாவதற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறார்கள். அதிர்ஷ்டம் என்றால் எய்ம் ஆப்ஜெக்ட், அதாவது லட்சியம், குறிக்கோள் ஆகும். அதிர்ஷ்டத்தை உருவாக்காமல் பாடசாலையில் என்ன படிப்பார்கள்? இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், நாம் நம்முடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிவிட்டு வந்திருக்கிறோம். புதிய உலகத்திற்காக, தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்காக வந்திருக்கிறோம். இந்த ராஜயோகமானது புதிய உலகத்திற்காகத்தான். உங்களுக்கு தெரியும், நாம் புது உலகத்தினுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறோம். இந்த பழைய உலகம் முடிய போகிறது. குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், புதிய உலகத்திற்காக இவர் நம்முடைய தந்தை, டீச்சர், சத்குருவாகவும் இருக்கிறார். யாராவது அதிர்ஷ்டத்தை உருவாக்கவில்லை என்றால் ஒன்றுமே புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஒரு வீட்டில் மனைவி படிக்கிறார்கள், கணவன் படிப்பதில்லை. குழந்தை படிக்கிறார்கள், தாய் தந்தை படிப்பதில்லை. இவ்வாறும் நடக்கும். ஆரம்பத்தில் குடும்பம் குடும்பமாக வந்தார்கள். ஆனால் மாயாவினுடைய புயல் அடித்ததால் ஆச்சரியப்படும்படி கேட்டார்கள், ஞானத்தை கூறினார்கள். தந்தையையும் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். தந்தை வந்திருப்பதே குழந்தைகளுக்கு உண்மையான வருமானத்தை செய்விப்பதற்காகத்தான். தந்தை யாரையாவது பள்ளத்தில் தள்ளுவாரா என்ன? தந்தை பதீத பாவனராக இருக்கிறார், இரக்க மனம் படைத்தவராக இருக்கிறார். நாம் இப்போது நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல முறையில் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உடலை விட வேண்டும். நாம் இறந்துவிட்டால் நமக்காக இந்த உலகம் இல்லை. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த பழைய உடலை விட வேண்டும். பழைய விஷயங்களிலிருந்து பற்றுதலை நீக்கி புதியதின் மீது இணைக்க வேண்டும். இந்த பழைய உலகம் முடிய போகிறது. புதிய உலகம் சொர்க்கம். அதில் நாம் ராஜ்ய பதவியை அடைகிறோம். எந்த அளவுக்கு யோகத்தில் இருக்கிறோமோ, ஞானத்தின் தாரணையும் செய்கிறோமோ, பிறருக்கு புரிய வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு குஷியினுடைய பாதரசம் அதிகமாகும். மிகப்பெரிய தேர்ச்சியாகும் இது. நாம் ஸ்வர்க்கத்தில் 21 பிறவிக்கான ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம். நினைவு யாத்திரையின் மூலமாக நீங்கள் சதோபிரதானமான உலகத்திற்கு எஜமானர்களாக மாறுவீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். எஜமானர்கள் என்றால் ராஜாவும் சரி, பிரஜைகளும் சரி, அனைவரும் எஜமானர்கள்தான்.
பிரஜைகளும் கூறுவார்கள், பாரதம் நம்முடையது, உயர்ந்த நாடு என்று. உங்களிடம் படங்களும் இருக்கிறது. நீங்கள் நிரூபித்து கூற முடியும் இவர்கள் இந்த பதவியை எவ்வாறு அடைந்தார்கள் என்று. அதாவது லக்ஷ்மி நாராயண் எப்படி இந்த பதவி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா நிரூபித்து சொல்லலாம் அப்படிங்கிறார் பாபா. நாள் தேதி சகிதமாக நீங்கள் நிரூபித்து சொல்ல முடியும். இப்போது மீண்டும் அந்த பதவியை சிவபாபாவிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கிறோம். சிவபாபா தான் பரம தந்தை, பரமாத்மாவாக இருக்கிறார். எதுவரையிலும் பிரம்மாவின் குழந்தையாக மாறவில்லையோ, பிராமணர்கள் ஆகவில்லையோ, சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி எவ்வாறு அடைய முடியும்? வயிற்று வழி பிறப்பாக இருக்க முடியாது. வாய்வழி பிறப்பு, வாய்வழி வம்சம் என்று பாடப்பட்டிருக்கிறது. நாம் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய வாய்வழி வம்சம் என்று நீங்கள் கூறுவீர்கள். எதுவரை தந்தையை தெரிந்து கொள்ளவில்லையோ, அவரை புரிந்து கொள்ளவில்லையோ, அதாவது ஆத்மா புள்ளிக்கு சமமாக இருக்கிறது, சிவபாபாவும் புள்ளியாக இருக்கிறார், அவரை நினைவு செய்ய வேண்டும் என்று. இவ்வாறு புரிந்து கொண்டு எப்போது நினைவு செய்கிறோமோ அப்போதுதான் விகர்மம் விநாசமாகும். பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவரையிலும் ஆத்மா புள்ளி, சிவபாபா புள்ளி, ரெண்டு பேரும் புள்ளியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம் நினைக்கலையோ அது வரைக்கும் விகர்மம் விநாசமாகாது அப்படிங்கிறார் பாபா. நமக்கு தந்தை கிடைத்து விட்டார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு கூறுகிறீர்கள். மனிதர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காட்சி கிடைத்ததும் மிகவும் மகிழ்ச்சியில் நடனமாடுகிறார்கள். ஆனால் அதன் மூலமாக யாருக்கும் சத்கதி கிடைக்காது. தந்தையினுடைய கட்டளை என்னவென்றால் அவசியம் தூய்மையாக மாற வேண்டும். ஆனால் ஒரு சிலரால் தூய்மையாக இருக்க முடிவதில்லை. சில நேரங்களில் பதிதர்கள், அதாவது தூய்மையற்றவர்கள் இங்கே மறைந்து வந்து விடுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கே நஷ்டத்தை விளைவித்துக் கொள்கிறார்கள், தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். தந்தையை ஏமாற்றுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. பாபா கேட்குறாங்க, தந்தையை ஏமாற்றி பணம் ஏதாவது வாங்க வேண்டுமா என்ன? பாபாவை ஏமாற்றி பணமாக வாங்க போகிறீங்க? பாபாவை ஏமாற்றி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாபா கேட்குறாரு. சிவபாபாவினுடைய ஸ்ரீமத் படி சட்டப்படி நடக்கவில்லை என்றால் என்ன நிலைமையாகும்? அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. எந்த ஒரு சட்டத்துக்கு விரோதமான செயலும் செய்யக்கூடாது. உன்னுடைய நடத்தை சரியில்லை என்று தந்தை புரிய வைப்பார்தான் அல்லவா? தந்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வழியை கூறுகிறார். அதை செய்தாலும் சரி, செய்யவில்லை என்றாலும் சரி, அவரவருடைய அதிர்ஷ்டம் என்று தந்தை கூறுகிறார். பதவியும் நஷ்டமாகிவிடும், ஒன்றுமே கிடைக்காது. நிறைய பேர் இங்கே வருகிறார்கள், ஆனால் தந்தையிடம் ஆஸ்தி அடைவதில்தான் விஷயம் இருக்கிறது. அதாவது நிறைய பேர் வரலாம், ஆனால் எல்லாருமே ஆஸ்தி அடைவாங்களா? நிறைய புதிய குழந்தைகள் பழையவர்களை விட முன்னேறி சென்று விடுகிறார்கள். புதியவர்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ அவ்வளவு பழைய குழந்தைகளுக்கு இருப்பதில்லை. அதிசயம் அல்லவா? டிராமாவினுடைய திட்டத்தின்படி அதிர்ஷ்டம் அவ்வளவு இல்லை. பிறகு பகவானும் கூட என்ன செய்ய முடியும்? டீச்சர் படிப்பிக்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தனது பலவீனங்களை மறைப்பதும் கூட தன்னை ஏமாற்றிக் கொள்வதாகும். ஆகையினால் ஒருபோதும் தன்னை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது.
செகண்ட் பாயிண்ட், தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்வானதாக மாற்றிக்கொள்வதற்கு எந்த காரியமும் சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடாது. படிப்பில் ஆர்வம் இருக்க வேண்டும். தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். வரதானம், அமிர்த வேளையின் உதவி மற்றும் ஸ்ரீமத்தின் பாலனை மூலமாக நினைவை சக்திசாலியாக மாற்றக்கூடிய நினைவு சுரூபம் ஆகுக. தன்னுடைய நினைவை சக்திசாலியாக ஆக்க வேண்டும் அல்லது இயற்கையாகவே நினைவு சுரூபம் ஆக வேண்டும் என்றால் அமிர்த வேளை நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி ஸ்ரீமத்தோ அதற்கேற்றாற் போல நேரத்தை புரிந்து கொண்டு நேரத்துக்கு ஏற்றாற்போல செல்லுங்கள். அப்போது சகஜமாக அனைத்து பிராப்தியும் செய்ய முடியும். மேலும் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அமிர்த வேளையினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு செல்வதால் ஒவ்வொரு செயலும் மகத்துவம் நிறைந்ததாக மாறிவிடும். அந்த நேரத்தில் விசேஷமாக சைலன்ஸ், அமைதி இருக்கிறது. ஆகையினால் சகஜமாகவே நினைவை சக்திசாலியாக மாற்ற முடியும். ஸ்லோகன்: நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவையின் மூலமாக மாயாவை வென்றவர்களாக மாறக்கூடியவர்கள்தான் சதா வெற்றியாளர்கள் ஆவார்கள். அவ்யக்த சமிகை: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷ தன்மையின் மூலமாக வெற்றி நிரம்பியவர்களாக மாறுங்கள். குழு ரூபத்தில் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்குள் சந்திக்கும் போது உங்களுடைய மொழி அவ்யக்த பாவம், அதாவது அவ்யக்த உணர்வு உடையதாக இருக்க வேண்டும். ஃபரிஷ்தாக்கள், அதாவது ஆத்மாக்களுடன் உரையாடி கொண்டிருப்பது போல இருக்க வேண்டும். இதற்கு நாம் கேள்விப்பட்ட ஒருவருடைய தவறை எண்ணத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதாவது யாரை பற்றியாவது நாம் ஏதாவது கேட்குறோம், கேள்விப்படுறோம், அப்போ அவங்களுடைய தவறை நம்ம எண்ணத்திலும் ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. மற்றவங்களுக்கும் அதை செய்ய வைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஸ்திதி மனநிலை ஏற்படும் போதுதான் தந்தையின் சுய விருப்பமாகிய குழுவில் ஒற்றுமை என்பது நடைமுறையில் ஏற்படும். மேலும் உங்கள் மூலமாக தந்தை வெளிப்படுவார். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன்,
உன்னிடம்தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம்தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே. பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ.